ரைட், இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன சொல்லிச்சோன்னா 2024 எம்சிக்கு 38 பார்ப்போம். அது என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வாசிக்கிறேன். பெரிய குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு தாங்கி உயரம் இச்சை உடைய ஒரு ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. தாங்கியுடைய அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரத்திலிருந்து வெளியேறும் ஒரு கிடை நீர் அருவி உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு தாங்கியின் ஒரு விளிம்பில் இருந்து ஒரு கிடைத்தூரம் டியில் நிலத்தில் படுகிறது. தாங்கியில் உள்ள நீர் உயரம் வையாது. செஞ்சு பார்த்துட்டு நம்ம இதுக்கு விடைபெரிய போவோம். ரைட், அமைப்பு அப்படித்தான். என்னன்னு சொன்னால் நீர் தாங்கி ஒன்று இருக்குது, ஆதாரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. ரைட், இப்படி ஒரு நீர் தாங்கி ஒன்று. ரைட், என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆதாரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. இது ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது, அடிப்படையில் அதை வச்சுருக்காங்க. அந்த ஆதாரம் என்னன்னு சொன்னால் ஒரு எச்சு உயரத்தில் இருக்குது. ஆதாரம் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா எச்சு உயரத்தில் இருக்குது. ரைட், இதில் நீர்மட்டம் வந்து வை உயரத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு நீர்மட்டம் இருக்குது. இப்போ என்ன செய்யுது, நீர் வந்து இந்த அடித்துவாரம் ஒன்றினூடாக ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ள நம்ம அருவிக்கொண்டு பாய்ச்சலும் எடுத்துக்கொள்ளலாம். அதை வந்து ஒரு அருவிக்கொண்டு பாய்ச்சலும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட், அப்போ இவ்வளவு அது பாயிற அளவு வந்து டியா இருக்கான், டி தூரமாக இருக்கான். இப்போ நான் இதுக்கு இது வந்து ரோ ஒன்று எடுக்கிறேன். அங்கே இருக்கிற நீர் இதை வந்து நான் ரோ ஒன்று எடுத்துட்டு இந்த புள்ளிக்கும் மட்டுமட்டான ரெண்டு புள்ளி, இதில் ஒரு ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளிக்கு அருவிக்கொண்டு பாய்ச்சல் என்ற அடிப்படையில் பெர்னூலின் விதியை பயன்படுத்த வைக்கிறேன். அப்போ என்னென்ன எழுதுறேன்டா, முதலாவது வந்து வழி அமுக்கம் புறக்கணிக்க. இந்த அமுக்கத்தை நான் புறக்கணிக்கிறேன். சரி, எப்படி புறக்கணிச்சாலும் புறக்கணிக்க விட்டாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் புறக்கணிச்சுக்கொள்கிறேன். இங்கேயும் புறக்கணிக்கிற மாதிரி பெர்னூலின் விதியை, அருவிக்கோடு பாய்ச்சலுக்கான பெர்னூலின் விதியை பயன்படுத்த போகிறோம். பாய்ச்சலுக்கான பிரயோகிக்கிறேன். இதுக்கு இந்த ஏ என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும். அப்ப ஏ என்ற புள்ளிக்கு என்ன செய்யறேன், ஏ புள்ளியில் உள்ள அமுக்கம், அதன் இயக்க சக்தி, அந்த புள்ளியில் உள்ள அழுத்த சக்தி. அதுக்கப்புறம் பி என்ற புள்ளியில் எடுக்கிறேன் அமுக்கம் ரோ ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச் ஓஏஓபி. இப்போ இதை பொறுத்தவரை இதில் எது சைவராக வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏன்ற புள்ளியில் அந்த மட்டுமட்டான புள்ளியில் இது 0 ஆயிரும். இதில் வந்து என்ன இருக்க போகுது, அமுக்கம்னு சொல்லும்போது நேரடியான புள்ளி அமுக்கம் அதில் இல்லை. இப்போ திரவ அமுக்கம் இருக்கு, ரோ ஜி, அதுதான் பை என்று இருக்காங்க. இந்த இருக்குயா. அப்புறம் வெளியமுகத்தை பார்த்தோம்னு சொன்னால் வெளியமுகத்திலையும் புள்ளி அமுக்கம் அதில் ஒன்றும் இல்லை. இயக்கவியலுக்குரிய அமுக்கம் ஒன்று இருக்கும். ரைட், இது உயரம் ஒன்று பார்த்தோம்னா அதில் ஒன்றும் இல்லை. அப்போ இது 0. அப்போ இரண்டையும் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட், அந்த புள்ளியில் இந்த புள்ளி இதுக்கிட்ட இருக்கிற இதைத்தான் நான் பி என்று போட்டேன். இப்போ நாங்கள் விபி வர்க்கத்தை நேரடியாக எழுதணும்னு சொல்லிச்சுன்னா 2GY. ஓகே, அப்போ 2GY என்று வரும். இப்போ 2GY என்று வரப்போகுது. சரி, இப்போ நான் இந்த இயக்கவியல் சமன்பாட்டில் இந்த வி என்ற புள்ளியில் அதாவது இங்கே வெளியாகிற நீருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இயக்கவியல் சமன்பாட்டை பாவிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் பாவிக்கிற இயக்கவியல் சமன்பாடு இந்த போர்ஷனில் பாவிக்கணும். இப்படி
அப்போ எதை பார்க்க போகிறோம்னா ரைட் SM1 UT + half AT ஸ்கொயர் பாருங்க ரைட். இப்போ இதில் இருந்து புள்ளிக்கு நான் என்ன சொல்கிறேன் கீழ் நோக்கிய திசையில் பார்க்கிறேன். அப்போ சரி கீழ் நோக்கிய திசை இல்லாமல் மேல் நோக்கிய திசையை பார்க்கணும். அது ஈஸியாக எங்களுக்கு விடைய அச்சீவ் பண்ண ஈஸியாக இருக்கும். மேல் நோக்கிய திசையில் பார்க்கணும். ரைட். மேல் நோக்கிய திசையை பொறுத்தவரை ஒரு எரிய தன்னுடைய செயற்பாடு மாதிரி பார்க்கலாம். அப்போ மேல் நோக்கிய திசையில் மேல் நோக்கிய பிரித்த குரு வந்து இந்த இதுக்கு இல்லை, அந்த நீர் தாரைக்கு இல்லை, இது கிடை வேகம் தான் இருக்கு. அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சியின் படி பார்த்தா இதைத்தான் உயரம் நான் மேல் நோக்கிய திசையில் நான் பார்த்தேன். ஆகவே இதை எச் என்று பார்த்தேன்டா ஆரம்ப வேகம் 0 என்ற வரைக்கும் டீயும் 0 ஆயிரும். அப்போ ஹாஃப் சரி ரைட். இப்போ நான் மேல் நோக்கி பாவிச்ச படியால் இப்போ இந்த உயரத்தை நாங்கள் என்ன செய்யணும் மேல் நோக்கி திசையை தான் பாவிச்சு போகணும். அவள் அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு மைனஸ்ன்னு வரும். இப்போ திருப்பி நாங்கள் என்ன செய்வோம் இப்போ மேல் நோக்கிய திசையில் எங்களுக்கு 6 முடியல கீழ் நோக்கிய திசையில் இருக்கு. அப்போ இதுக்கும் ஒரு மைனஸை போட வேண்டிய சூழ்நிலை வரும். வந்தால் இது ஜி பொதுவாக ஜி தானே கீழ் நோக்கி அப்போ T². இப்போ இதை ரெண்டு பக்கத்தையும் பார்த்தோம்னா 2H/G வந்து T² இருக்குது இதாக இருக்கும். அப்போ இதை நாங்கள் எழுதலாம் டீயை எப்படி எழுதலாம் வர்க்கமூலம் 2H/G என்று எழுதிக்கொள்ளலாம். இப்போ ரெண்டு முடிவு எங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று என்னுடைய டீயை விடன்ற முடிவு இருக்குது, அடுத்தது விபியில் என்ன வேகம் என்ற முடிவும் இருக்குங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு இந்த திசையில் நாங்கள் SM1 UT + half AT² பார்த்தோம்னு சொன்னால் அதே நீர் தாரைக்கு இப்போ டி வரும். டி இந்த பக்கத்தால் டி சமன் ஆரம்ப வேகம் தான் நாங்கள் இங்கே கண்டிருக்கோம். அதாவது இந்த திசையில் போகிற வேகம். ஆகவே என்ன இது வர்க்கமூலம்னு சொல்லும்போது இதை என்ன செய்யலாம் V சமன் என்று எடுக்கலாம். வர்க்கமூலம் 2G/y என்று வரும். இப்போ எடுத்தீங்கன்னா இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலம் 2G/y என்று வந்துச்சு. டீயை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது டீ எங்கள்கிட்ட இருக்குது. இந்த டீ எடுங்க. ஆகவே டீ எடுத்தீங்கன்னா இங்கே வர்க்கமூலம் முழுவதும் வரும். அப்போ வர்க்கமூலம் எங்கள் 2H/G சரியா ரைட். இப்போ இங்கே ப்ளஸில் பார்த்தோம்னா இந்த திசையில் எங்களுக்கு 6 முடிவுகள் 0. ஆகவே இதன் முடிவை நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ அந்த முடிவு என்னன்னு சொன்னால் டிஏ இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் y சார்பாக தான் இதை கொடுப்போம். அப்போ வர்க்கமூலம் இருக்குன்னு வர்க்கிக்கலாம். இது டிஏ இனி கணக்கு தான் D² சமன் 2G/y × 2H/G. இப்போ பாருங்கள் இந்த ஜியை வெட்டிடலாம். இது 4 என்று வரப்போகுது சரிதானே, இது y என்று வரப்போகுது. அப்போ என்ன இருக்கலாம் y சமன் ரைட் D² இல்லை ஜியை விட்டுமே D² × 4H என்று வரும். இந்த வயசார்வான அந்த விட கேட்டவங்க அப்படி பார்க்க போனால் 4H ஓகே விட இருக்குது 38க்கு 3வது விட வரும். 38க்கு 3வது விட வரும். விடை வந்து விட 3வது விட. இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோ வந்து சில ஆளுக்கு கிடைக்காம போயிடலாம். அப்படியா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்கள பார்ப்பாங்க சரிதானே. ஏதாவது தேவைன்னு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம்.